Hi friends, welcome to Tilaka's Kitchen. இந்த மாதிரி மாங்காய் கறி ஒன்று வைக்க போகிறோம். இனிப்பு மாங்காய் கறி இப்படி செய்யறோம் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் ஒரு 1.5 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்து கருவேப்பட்டை 2 பீஸ் சேர்க்குறேன். சேர்த்து கருவேப்பிலை ரம்பையும் சேர்க்குறேன். இதுக்கு நான் வெங்காயம் ஒன்றும் சேர்க்குறேன் இல்லை. இப்போ அந்த வெட்டி வச்ச மாங்காய்லாம் சேர்க்குறேன். மாங்காய் வந்து இந்த மாதிரி கலராக இருக்கணும். ரொம்ப புளி மாங்காவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப புளிப்பும் இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்க்குறோம். இப்போ சேர்த்து இதை கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் அது எங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நாங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 தேக்கரண்டி அளவு தான் சேர்க்குறேன். கூடுதலான காரம் சேர்த்துக்கலாம். நாங்கள் சைட் டிஷ்ஷாக வைக்கும்போது ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. இது மீன் குழம்பு, கருவாடு குழம்பு, சிக்கன் கறி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சைவ கறி கூட சாப்பிடலாம். இது வந்து வெஜ் தான். இப்போ இந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு நாங்கள் தண்ணி விடணும். விட்டு நல்லா அவிய விடணும். இதுக்கு தேங்காய் பாலோ வெங்காயமோ பூண்டோ ஒன்றுமே சேர்க்குறல. இது குறைஞ்சது ஒரு கிழமைக்கு வச்சுருக்கலாம். இது சைட் டிஷ் ஒன்று தான். ஒரு கிழமைக்கு வச்சுருந்து நீங்கள் சாப்பிடலாம். சட்னி மாதிரியும் இருக்கும், கறி மாதிரியும் இருக்கும். இதுக்கு சீனி வந்து நான் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன். உங்களுக்கு சீனி வந்து கூடுதலாக சேர்த்தா தான் இந்த மாங்காய் கறி டேஸ்ட்டை கொடுக்கும். சீனி வந்து நாங்கள் குறைய சேர்க்கக்கூடாது. சட்னின்னு வைப்போம். சட்னிக்கு நீங்கள் எப்படி சீனி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாங்காய் கறிக்கும் இருக்கணும். இது உரப்பு, காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாம் இந்த மாங்காயில் இருக்கும். இது நல்ல ஒரு சைட் டிஷ் உண்டு. இது சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு நேரம் செய்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பாலோ வெங்காயமோ ஒன்றுமே நாங்கள் சேர்க்குறதில்ல. நல்லா எடுத்து நாங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சா கூட ஒரு கிழமைக்கு வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். சும்மா நார்மலாக நாங்கள் ஒரு கப்பில் எடுத்து கூட நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நாங்கள் சாப்பிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் இந்த சைட் டிஷ் மாங்காய் கறி. இது இனிப்பு மாங்காய் கறி. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி நீங்கள் இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.